உட்காரு. நீ என்னமா சாப்பிடுற? என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? நீ சந்தோஷமா இருக்கணும்ட்டு தான் வெளில நான் சாப்பிடவே கூப்பிட்டு வந்திருக்கிறேன். நீ எல்லா கவலையும் மறந்துட்டு இனிமேல் சந்தோஷமா இருக்கணும். நான் சொல்லு, என்ன சாப்பிடுற? எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. அட, இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இதுல வர என்னன்னு எழுதிருக்க? இவரா? நீ என்ன சாப்பிடலான்னு யோசிச்சு வை, நான் அதுக்குள்ள போன் பேசிட்டு வந்துடுறேன். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? அண்ணனை தேடி போன புலிக்குட்டி இன்னும் அதை பார்க்கல. அதுக்குள்ள அண்ணனுக்கு கனவுல வந்த ஆபத்து உண்மையா வந்துட்டா என்ன பண்றதுன்னு பயமா இருக்கு. அம்மா தாயே, நீதான் புலிக்குட்டிக்கு வழிகாட்டி அண்ணனை சந்திக்க வைக்கணும். என்ன மேடம், சாப்பிட வந்தீங்களா? உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிட்டானா? டேய், எதுக்குடா இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? என் மாமா அங்கதான் போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் உன்னை பார்த்தாரு, அவ்வளவுதான். முதல்ல இங்க இருந்து போ. பயப்படாத துளசி, உன் புருஷன் போனதை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இப்போ உன்னை விட்டுட்டு பக்கத்துல தான் போயிருக்கான். ஆனா கூடிய சீக்கிரத்துல இந்த உலகத்தை விட்டே போயிடுவான். ஏய், மிரட்டுறியா? என் புருஷன் இன்னைக்கு என்னை விட்டுட்டு போக மாட்டார். உன்னால அவரை ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல இடத்த காலி பண்ண. பொறு துளசி, பொறு. உன் புருஷன் வர்ற வரைக்கும் அவ இடத்துல நான் இருந்தா எப்படி இருக்குன்னு ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு என்ன துரத்துற? முட்டாள், உன் புத்தி இன்னும் உன்னை விட்டு போகல. உன் திமிருத்தனம் உன்னை விட்டு போகாத வரைக்கும் அதே மாதிரி என் புத்தி என்னை விட்டு போகாதடி. இந்த ஊர்ல எப்படிலாம் வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு. பாவம் சின்ராசு ஊரை விட்டே ஓடிட்டானாமே. தங்கச்சி சொத்து பத்தெல்லாம் இழந்துட்டு நடு தெருவுல நின்னது தாங்க முடியாம உன் அண்ணன் அவன் சொத்தை வித்து உன் சொத்தை மீட்டு கொடுத்துட்டு கண்காணாத இடத்துக்கு போயிட்டான்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்கம்மா, கேள்விப்பட்டேன். அதான் உன்னை பார்த்து துக்கம் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். என் குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீதாண்டா. இன்னும் ஆத்திரம் அடங்கல. எதுக்குடா வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி எங்களை துரத்துக்கிட்டே இருக்க? ஏய், உன் கழுத்துல தாலி இறங்குற வரைக்கும் என் வெறி அடங்கா தெரி. மரியாதையா சொல்றேன், இனிமே என் வாழ்க்கையில குறுக்க வராம ஒதுங்கி போயிடு. அதையும் மீறி என் புருஷனை தொடணும்னு நினைச்ச உனக்கு என் கையால தாண்டா சாவு. ஏய், உன் கையால சாகுறத நான் பெருமையா நினைக்கிறேன்டி. வா, வந்து கொள்ளு, வா வா, வந்து கொள்ளு. என்னடா பிரச்சனை உனக்கு? மாமா, நம்ம குடும்பத்தை பத்தியும் அண்ணனை பத்தியும் தப்பு தப்பா பேசுறான். உனக்கு எவ்வளவு என்ன சார் பண்றீங்க? சார் வேணாம் சார், விடுங்க சார். சார் வாங்க சார், பிரச்சனை வேணாம், வாங்க. ஒரு பொம்பளை கிட்ட தனியா இருக்கும்போது வந்து பிரச்சனை பண்றான். அத கேட்க துப்பு இல்ல. என்ன வந்து சார் சார் வேணாம் சார், வாங்க சார். சார் வேணாம் சார், வேணாம் சார், வாங்க வாங்க.
டேய் என்ன பாக்குற சார். சாவச்சிரும் சார், சார். விடுடா. டேய் என்னையே அடிக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் சேர்த்து வருத்தப்பட போறீங்கடா. அப்ப தெரியும் இந்த வெற்றி யாருன்னு. டேய் இந்த பக்கம் நான் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கேன் கொன்றுவேன். உயிர் வேணும்னா பொழைச்சு போயிடு. நான் மறைகிற வெட்டுருவேன் போயிடு. உங்க எல்லாரோட அழிவும் என் கையில தாண்டா இருக்கு. இவன் எப்படி இங்க வந்தா? நாம இங்க வந்தது அவனுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. இங்க போன் பேசுறதுக்காக அந்த பக்கம் போனதும் எதிரில வந்து உக்காந்துட்டான். அவன் வழக்கம் போல ஏதேதோ பேசிக்கிட்டு இருந்தான். நானும் கோவத்துல அவனை கையை நீட்டிட்டேன். ஆனாலும் அவன் அடங்காம தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனை இன்னைக்கு நேத்தா பிரச்சனை பண்றான். ஆரம்பத்துல இருந்து இதே வேலையா தான் இருக்கிறான். சரி விடு, அவனால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க நடந்த பிரச்சனை மறந்துடு, மண்டை சூடாகுது. நீ உட்காரு, முதல்ல சாப்பிடலாம். இல்ல மாமா, வெளியே போன நிம்மதி கிடைக்கும்னு இங்க கூட்டிட்டு வந்தீங்க. இங்கேயும் அந்த வெற்றி வந்து நம்ம நிம்மதியை கெடுத்துட்டான். எந்த நிலைமையில என்னால சாப்பிட முடியாதான். வாங்க நம்ம வீட்டுக்கே போலாம். வா 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 வா. அண்ணா என்ன போயிட்டு வந்துடுறேன். வா. அண்ணா வாங்க சார். அண்ணா வணக்கம். வணக்கம். புடவை எடுக்கணும் பஞ்சாயத்துக்கு. உள்ள போங்க. இங்கீங்களா? மாம்ஸ், உங்களுக்கு சட்டை எடுக்கலாமா? சட்டை எனக்கு சட்டைலாம் ஒண்ணு வேணும். நீ புடவை எடுக்கலாம். நீங்க சட்டை எடுத்தாதான் நான் புடவை எடுப்பேன். ஏன் முதல்ல புடவை எடுப்போம், அப்புறம் சட்டை பத்தி யோசிப்போம். வா. சரி. வா 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 வா. தங்கச்சி, என் பொண்டாட்டிக்கு புடவை எடுக்கணும். சரியா? பார்த்தல ஹைட்டு ஒயிட்டு நல்லா எவ்வளவு நல்ல பரவாயில்ல, நல்ல புடவை கட்டு. சரிங்க அண்ணா. ஆ. இந்த புடவை ஓகே. இது நல்ல புடவையா? ஆமாண்ணே. இது எடுமா. இதுவாண்ணே? ஆமாம் ஆமாம். அது எடுமா. மாம்ஸ், எல்லாம் பச்சை பச்சையா இருக்கு. இரு, பச்சைலாம் கிடையாது. இரு, வேற கலர் இருக்கு. அது எடுமா. இது இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணா. அவங்களுக்கு வச்சு கட்டுமா.